பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில இருக்க நதி கரையில தினமும் சிறுவர்கள் வந்து மாடு மேய்க்கிறத வழக்கமா பின்பற்றி இருக்காங்க. ஒரு நாள் சிறுவர்கள் வழக்கம் போல மாடுகளை மேய விட்டுட்டு ஒளிஞ்சு புடிச்சு விளையாடும் போது ஒரு சிறுவன் பக்கத்துல இருந்த வேப்ப மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று இருக்காங்க. அந்த நேரத்துல வேப்ப மரத்துல இருந்து ஒரு வினோதமான ஒளி தெரிஞ்சதை கவனிச்ச சிறுவன் பயந்து ஓடி போய் மற்ற எல்லா சிறுவர்களையும் கூப்பிட்டு வந்து ஒளி தெரிஞ்சதை காமிச்சிருக்காங்க. உடனே அரண்டு போன சிறுவர்கள் பயந்து போய் ஓட முயற்சி பண்ணும்போது வேப்ப மரத்துல இருந்து ஓடாதீங்க, நான் உங்க கூட விளையாடுறதுக்காக தான் வந்திருக்கேன், தினமும் நம்ம இங்க விளையாடலாம்னு சொன்ன மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு அரண்டு போன சிறுவர்கள் ஊருக்குள்ள ஓடி போய் நடந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்லிருக்காங்க. சிறுவர்கள் விளையாட்டுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்ச ஊர் மக்கள் கண்டுக்காம விட்டுட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு மனிதரோட கனவுல ஒரு சிறுமி வந்து நான் இந்த மரத்துல தான் வாழ்றேன்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த மரத்தை கை காமிச்சிட்டு மறைஞ்சிருக்காங்க. உடனே ஊர் மக்கள் சிறுவர்கள் சொன்னது நிஜம்தான், நிஜமாவே அந்த மரத்துல சாமி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலப்போக்கில் கோவில் கட்டினதாக சொல்றாங்க. இந்த கோவிலோட பேரு சாரதா மாரியம்மன் கோவில். ஈரோட்ல இருக்க கோபிச்செட்டிப்பாளையம்ல இந்த கோவில் இருக்கு.